எப்படி சொன்ன கதையில கடைசி கடத்துல எதே மறைச்ச மாதிரி இருக்கு. பெரிய டைட்டானிக் அதை சொல்லிட்டு இருக்காரு, அதுக்கு விளக்கம் கேட்டுட்டு இருக்காரு. விளக்குமாறு பிஞ்சிடும். மறுபடியும் அதையும் ஞாபகப்படுத்துறாங்களே, ஒருவேளை தெரிஞ்சு போச்சோ. என் காதலுக்கு ஒரு வழி சொல்லுங்கடா. நான் சொல்றேன்டா. நேரா அந்த பொண்ணுகிட்ட போய் வாயோட வாய வச்சு ஐ லவ் யூ சொல்ற. ஐ லவ் யூ சொல்லிடலாங்கிற? சொல்லிடலாம் இல்ல சொல்றேன். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐயோடா வந்து காதல் சொல்லுங்க. தெனாலி படம், கமல் சார் நல்லா நடிச்சிருப்பார்ல. இந்த ஜோக்கும் நல்லா இருக்கு. ஓச்சேடா, தேங்க்யூ. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மனப்பூர்வமாக காதலிக்கிறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்காக எதை வேணும்? சிகரெட் பிடிக்கிறது வேணுமா, தண்ணி அடிக்கிறது வேணுமா, முக்கியமாக அந்த குரங்கு கூட சுற்றுறது பிடிக்கலன்னு சொல்லுங்கள், இப்பயே விட்டுறேன். என்னங்க நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்களே. சி போங்க, இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க. நீங்கள் நேற்றே சொல்வீங்க நான் நினச்சேன். நல்ல வேலை இப்போது சொல்லிட்டீங்க. நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐயோ, நான் ஊரை விட்டு ஓடி வரதுக்கு கூட ரெடி. ஓகே. நீங்களா? அவங்கடா அவன் நேரம் வீட்டுக்கு போய் எந்த சீரியலை பார்த்துக்கிட்டு என்ன ஃபீலிங்ல இருக்கான்னு எவனுக்கு தெரியும்? அது என்ன சொன்ன? லவ்வுக்காக சிகரெட்டை கட் பண்ணுவேன், தண்ணியை கட் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணுவியா? ஏண்டா நீங்க லவ்வை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுது. அது ஒர்க் அவுட் ஆனோம்னா நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவீங்க. அது வேற ஒன்றும் இல்லடா. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணோம்ல, எங்க செருப்பை கழட்டி நாங்களே மாறி மாறி அடிச்சுக்கணும். லவ் பண்றதுன்னா தைரியம் வேணும், தில்லு வேணும். தைரியம் வேணும்னு தெரியுதுடா. ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் படப்படப்படன்னு ஆடுதே. இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. புதுசா ஒரு ஐடியா சொல்லுங்கடா. ஓல்ட் இஸ் கோல்டுடா. இப்படித்தான் ஒரு நாள் என் அஞ்ச மாட்ட முத என் காதலை பத்தி போச்சுடா. தயக்கமா இருந்துச்சு, மயக்கமா இருந்துச்சு. ஒரே ஒரு லெட்டரை பாஸ் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் என்னம்மா தங்கச்சி சீக்கிரம் வந்துட்ட? இன்னைக்கு சனிக்கிழமை ஹாஃப் டே, அதான் வந்துட்டேன். ஆமா, நீங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? வேலை முடிஞ்சிருச்சு, வந்துட்டேம்மா. ஓஹோ, இதான் டீச்சர் வீடா? இன்னைக்கு எப்படியாச்சும் பிக்கப் பண்ணிடுறேன். ஏய் அம்மா, நீ யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? நீ யாரு? எது நான் யாரா? என்ன பார்த்து ஓட்டடா ராஸ்கல். வயசு பிள்ளை இருக்க வீட்டு வாசல்ல உனக்கு என்ன வேலைங்க? வாசல் உட்காந்துக்கிறது, ஒரு பேப்பரை படிக்கிறது, அந்த பிள்ளை எப்படா வெளியே வரும் பார்த்து சைட் அடிக்கிறது. கொலை பண்ணிட்டு ராஸ்கல் உன்னைய. வேலை வெட்டி இல்லடா உங்களுக்குலாம்? சரி சரி, இந்த வேலையாச்சும் ஒழுங்கா செய். இந்த லெட்டரை கொண்டு அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து மன்மதன் கொடுத்தாருன்னு சொல்லு. போ. இப்படி யார்? நான் கொடுக்கணுமா? நீ தான் கொடுக்கணும். அப்புறம் ஒப்பனா கொடுப்பா. போ போ. என்னடா லுக்கு? வேமாவா, இங்கே உட்காந்துருக்கேன். எவன் தெரியலையே, போனவனை காணாமே. என்ன? ஹலோ, உங்களை அவங்க உள்ள வர சொன்னாங்க, போங்க. உள்ள வர சொன்னாளா? ஆஹா, எதிர்பார்த்ததுடா, எதிர்பார்த்தது. ஏன்னா அந்த லெட்டர்ல எழுதியிருக்க எழுத்து அப்படி கொட்டி இருக்கேன். வரி வரியா வரி வரியா கவிதையா வடிச்சு கட்டி இருக்கேன்டா. ஒரே லெட்டர்ல விழுந்துட்டாளாவ. யார் வர்றாங்களா பார்த்து இங்கே இரு, கொஞ்சம் முன்ன புண்ண ஆகும். என்ன? ஹலோ, கதவை சாத்திட்டு வர சொன்னாங்க. கதவை வேற சாத்த சொல்லிட்டாளா? அட பாவி, இது இவ்வளவு லேட்டா சொல்றேடா. சரி போ, நல்லா இருப்படி போ. ஐயோ 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 ஐயோ. அப்பா ராஜா, அந்த பிள்ளைக்கு நீதான் அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லப்படாதா? ஒரு வார்த்தை சொல்லப்படாதா? தங்கச்சியை வளர்க்க சொன்னா தாராசிங்க வளர்த்துருக்கீங்களா? ஒரு லெட்டர் கொடுத்தது குத்தமாடா? ஜம்ப் பண்ணி ஜாக்கி ஜான் மாதிரி மிதிக்கிறாளே. எப்பா, உலக்கைய கொண்டு நெஞ்சில் அடிச்சாலும் பரவாயில்லடா. ஐயோ, அதை வாயால சொல்ல முடியல, எங்கெங்கே விட்டு அடிக்கிறாளே. அது என்னடா துணியை பூரா உருவிக்கிட்டு அடிக்கிறா? பொம்பளை ஆடாவ. ஐயா, நீ நல்ல அண்ணன்டா. சாதாரண அண்ணன் இல்ல, ஒரு காஞ்சி தலைவன் எம்ஜிஆர் மாதிரி, பாசமலர் சிவாஜி மாதிரி, கிழக்கு சீமை விஜயகுமார் மாதிரி ஒரு அண்ணன் நீ. அப்புறம் முக்கியமான விஷயம், எப்பா இந்த ஜாக்கி ஜான் படத்தை திரும்ப திரும்ப போட்டு காட்டு, உன் தங்கச்சி வாழ்க்கை விளங்கும். போடாடே, உன் தங்கச்சி இந்த ஊர்ல எவன் கெட்டாலும் பாக்குறேன்டா. நிர்வாண அடி அடிக்கிறீங்க. டேய், இன்னும் போலியானே? அத்தி மறுபடி உலக்கையா? சிம்முடு.
மறுபடியும் அவன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அவன் சொன்ன மாதிரியே செஞ்சிரு. லெட்டர் தான் ஃபைனல். ஓகே? போடா, எங்களை நம்பு. போய் லெட்டர் கொடுப்போ. லெட்டர் கொடுத்தா ஓகேவாடா? அனிமனு போலான்னு கூப்பிடுவா. அதுக்குள்ள எதை பத்தி பேசுறான் பாரு, எனக்கு வெக்கமா இருக்கு. அதுக்குள்ள இப்ப நீயே வைக்கப்படுற. இதெல்லாம் கொடுத்ததுக்கு முன்னாலதான் நடக்கும். இப்போதைக்கு ஆக வேண்டிய வேலையை பாரு, போ. அப்படின்ற? போடா. நான் போயிட்டு வரேன் நண்பா. போடா, தெரியுமா? போடா. என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கா? ஒரு விவசாயே இல்லையே. எப்போ வந்த? ஒன்னும் இல்லடா நண்பா, நான் இந்த லெட்டர் எடுத்துன்னு போய் கொடுத்தா கோச்சுப்பாலோ இல்ல திட்டுவாலோ இல்ல அடிப்பாலோ என்ற டவுட் எல்லாம் எனக்கு வருதுடா. ஓ டேய், இவன் ஒரு மாசமானாலும் லெட்டர் கொடுக்க போறதில்ல, நம்மள வீட்டுக்கு போக விட மாட்டான்டா. டேய், இப்போ நீ போறியா இல்லையாடா? அது இல்லடா. சட்டையை போட கல்ல நீ. சட்டையை கட்டிட்டேனா? சாரி நண்பா. அது வந்து பேண்ட் எதுக்குடா கல்ற? டேய், இந்த அவனுக்கு ஐடியா சொன்னா போன வீட்டுக்கு. நல்ல வேளை நான் உள்ள உட்கார்ந்தேன். டேய், போய் லெட்டர் குடுறா போடா. நீ போறதுக்குள்ள அவ போயிர போறா போடா. போறேன்டா, போயிட்டு வரேன்டா. என்னடா டவுசர் சட்டை எல்லாம் கல்றா? சட்டி போட்டுருக்கேல்ல. போடலடா அன்னைக்கு இல்ல. ஐயோ உட்கார்ந்து என்ன பொண்ணு பிச்சை எடுத்து விட படவா? ஏய் குறாவட்ட. கடவுளே 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 கடவுளே. வெற்றி, இங்க என்ன பண்றீங்க? மீன் பிடிக்க வந்தேன். மீன் பிடிக்க வந்தீங்களா? நான் எதையோ பிடிக்கிறேன், விடுங்களேன். சரி, இந்தாங்க பேப்பர் விட்டுட்டு போறீங்க. தேங்க்ஸுங்க. மச்சான் லெட்டர் கொடுத்துட்டான்டா அவன். ஆமா, உங்க கூட இந்த மங்கி பசங்களா இருப்பாங்களே, எங்க? எந்த குரங்கு எந்த மரத்துல இருக்கு யாருக்கு நாங்க தெரியும். வரேங்க, ஓகே, போயிட்டு வரேன். பை. பை. டேய் டேய் டேய், என்ன நடந்துச்சுங்க? லெட்டர் கொடுக்க போனானா தவறு கீழே வந்துருச்சுடா. உடனே அந்த பொண்ணு பதறி போய் லெட்டர் எடுத்து என் கையில கொடுத்தா. நல்ல ஹெல்பிங் மைண்ட்ரா, தேங்க்ஸ் சொன்னேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஏன்டா கொடுத்த லெட்டர் திருப்பி எடுத்து கையில கொடுத்துருக்க, அதை வாங்கிட்டு வந்து அவளை ஹெல்ப் பண்ணிட்டுங்கிறியா நீ? வேற என்ன சொன்னா? உன் கூட இருக்கிற குரங்கு கூட்டம்லாம் எங்கன்னு கேட்டா. குரங்கா? அதுக்கு நீ என்ன சொன்ன? அதெல்லாம் விடுடா. மறுபடியும் என்ன சட்டை கட்ட? நீ சட்டையை கட்டுற? ஏண்டா டேய், அவட கூட லெட்டர் கொடுத்து வாடானா அங்க போய் லட்சுமி கடாச்சம் பார்த்து வந்திருக்க. டேய், அவனை சொல்லி என்னடா குத்தம்? என்ன மாதிரி காதல அனுபவப்பட்டு பக்குவப்பட்டு பதப்பட்டு தான் அந்த நேக்கு போக்கு தெரியும். இவனுக்கு தான் ஒரு கன்றாவையும் தெரிய மாட்டேங்குதே. டேய் வெற்றி, நீ தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னடாச்சு? என் லவ் அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சு போச்சுடா. சந்தோஷம் தானே, மேட்ரு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கல்யாண நாள் பார்க்க வேண்டியது தானே. அந்த ஆளுக்கு இந்த லவ்லாம் பிடிக்கலடா, மாப்பிள்ளை பார்க்க போயிட்டு இருக்கான். டேய், அவன் மட்டும் எனக்கு கிடைக்கல மச்சான், உயிரோடயே இருக்க மாட்டேன்டா. அப்பாடா, ஒருத்தன் ஒளிஞ்சான்டா, சங்குதுங்கடா. சீ, பொம்பளை மாதிரி பேசிட்டு. எங்கடா அப்பா? மாப்பிள்ளை பார்க்க பஸ்ல போயிட்டு இருக்கான்டா. டேய், நான் வந்தா கோவத்துல குண்டக்க முண்டக்க ஆயிரம். நீங்களே பேசிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். வரத நான் பாத்து போடு. டேய், போடா. யாரா இதுல? அதான் அந்த சிவப்பு துண்டு போட்டிருக்காரு, அவர்தான். சாராடா, அறிவு கட்டவன. இவர்களை போய் சண்டை போட்டுட்டு எவ்வளவு அமைதியா இருக்காரு. பொறுமையா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க போறாரு. சார், உங்க பொண்ணும் என்னுடைய ஃப்ரெண்டும் லவ் பண்றாங்க. அவளை சேர்த்து வச்சா நல்லா இருக்கும். அத சொல்றதுக்கு நீ யாரா? டா. ஆமாடா. ஓ, நீங்க எத்தனை டா போட்டாலும் பரவாயில்ல, ஆனா அந்த பசங்களை சேர்த்து வச்சா நல்லா இருக்கும். உங்க காலில் விழுந்து கேட்கிறேன். டேய், கலாட்டா பண்றதுக்குன்னே வந்திருக்கீங்களா? டேய், நீயா பஸ் விட்டு இறங்குறியா இல்ல நான் இறங்க வைக்கட்டுமா? காலில் விழுந்து கேட்டா ஒத்துக்க மாட்டேற. டேய், உன்னை அடிக்கிற அடியில ஒன்றரை சரியா